ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 பார்ப்போம். இது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ 2 பேரும் வந்திருந்தீங்களா? கிருத்திகா மட்டும் வந்திருந்தியோ? கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லலாம் கிருத்திகா. ஓ சரி, ஓகே. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்னா என்னது? கூட்ஸ்னா என்னது? கூட்ஸ்னா திங்ஸ், ஓகேவா? பொருள், ஓகேவா? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்னா இந்த ட்ரேடிங் இருக்குல்ல, ஜென்ரலாக இந்த ட்ரேடிங்கை ரெஃபர் பண்ணாங்க. ட்ரேடிங்னா பையிங் அண்ட் செல்லிங், ஓகேவா? சேல் வந்து செல்லிங். கூட்ஸை விற்கும்போது கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா என்ன இம்ப்ளிகேஷன், கான்ட்ராக்ட் இல்லைன்னா என்ன இம்ப்ளிகேஷன், அவங்க பையர் செல்லர் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டியூட்டிஸ் என்னன்றது தான் இந்த ஆக்ட் கீழே பார்க்க போகிறோம், ஓகேவா? சேல் ஆஃப் கூட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ். இது வந்து ரொம்ப பழமையான ஆக்டில் ஒன்று, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்தது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இது பிரிட்டிஷர்ஸே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆக்ட். அதுக்கப்புறம் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். கான்ட்ராக்ட்னா எல்லா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு, ஒரு 2 பேருக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும் அந்த ஆக்ட் கீழே வரும். இங்கே சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் வந்து வெறும் கூட்ஸ் பற்றியும் அதோட ஓனர்ஷிப் பற்றி, இது செல்லருக்கு பே பண்ணனா என்ன எஃபெக்ட் வரும், என்ன இம்ப்ளிகேஷன் வரும்ன்றது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். Contract of sale of goods is a contract whereby the seller transfers or agrees to transfer the property of the goods. அதாவது என்ன பண்ணுவாங்க, செல்லர் வந்து ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அக்ரி டு டிரான்ஸ்ஃபர், ஓகேவா? அக்ரி டு டிரான்ஸ்ஃபர் லைக் என்ன சொல்கிறது, ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர், பாஸ்ட் இருக்காது. இது இப்போ நான் சேல் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் இல்லை ஃப்யூச்சரில் ஒரு 3 months கழிச்சு இந்த கூட்ஸை சேல் பண்ணுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ், ஓகேவா? 3 monthsன்றதை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை தாண்டியும் இருக்கும், தாண்டி இல்லைன்னா 10 days 20 days அந்த மாதிரி கூட இருக்கும் கான்ட்ராக்ட். இதில் ஓனர்ஷிப்ன்ற டேர்ம் என்னன்னு பார்ப்போம். ஓனர்ஷிப்னா என்ன, யார் ஓனருன்றதை பொறுத்து, ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட ஒரு பொருள் இருந்தால் நம்ம ஓனர் கிடையாது, ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஆக்ட் எதில் ஹெல்ப் ஆகும்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து வச்சுருக்கோம், சரி நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம், ஓகேவா? அதை வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க எடுத்து சேல் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த கூட்ஸ் வந்து என் இடத்துல தான் இருந்தது, இங்கே பாருங்கள் டெலிவரிஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்திருக்கு, நீங்கள் தான் இருந்துச்சு, அப்போ இது என்னோட கூட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி வாதாடலாம். பட் அது என்னன்னா, கூட்ஸ் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு ஓனர்ஷிப்பாக இருந்துச்சா, நீங்கள் அந்த கூட்ஸோட உரிமையாளரா, நீங்கள் அந்த கூட்ஸோட ஓனராக இருந்தால் மட்டும்தான் சேல் பண்ணுறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது, ஓகேவா? The term ownership is utmost importance in the sale of goods. கூட்ஸை விற்கிறதுல வந்து ஓனர்ஷிப் தான் மெயின். இப்போ ஓனர்ஷிப் இல்லாமல், இப்போ நான் இருக்கேன், நான் வந்து கிருத்திகா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், கிருத்திகா எனக்கு இந்த கூட்ஸ் எல்லாம் விற்றுத்தா, இதுக்கு வந்து கமிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டேன்னா அதுவும் அக்ரிமெண்ட்டு, அது ஓகே, நான் வந்து கமிஷன் கொடுத்துருவேன், அது பொருள் எல்லாம் அவகிட்ட தான் இருக்கும், எனக்கு பதிலாக அவ கஸ்டமர் கிட்ட பேசி கஸ்டமர் கிட்ட சைன் பண்ணுறது, பணம் வாங்குறது எல்லாமே பண்ணுவா, ஓகேவா? ஹாப்பி ஈவினிங். ஓகே, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? இது அப்போ அது வந்து ஓனர்ஷிப் இல்லைனாலுமே கிருத்திகா வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் என்னோட ஏஜென்ட்டு, அவ கேஷ் வாங்கிக்கலாம், பேமெண்ட் வாங்கிக்கலாம், அவள் கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த கமிஷன் மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை என்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கு பேர் வந்து ஏஜென்ட்டு, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப், ஓகேவா?
டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு இதெல்லாம் அந்த பேசிஸ்ல வரும். ஒண்ணு ஓனரா இருக்கணும். இல்லன்னா ஓனர் வந்து ஏதாவது உங்களுக்கு அத்தாரிட்டி குடுக்கணும். அத்தாரிட்டி குடுத்தா அந்த கூட்ஸ சேல் பண்ணலாம். சும்மா யாருமே வந்து என்கிட்ட அந்த பொருள் இருக்கு. நான் நெனச்சா வித்துக்கலான்ற மாரி கிடையாது. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். ஓகேவா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின். ஏன்னா இந்த சாப்டர்லயே இந்த இதுதான் மெயின். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 பார்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்னது? 2 பார்ட்டிஸ். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் யாருக்கும் நடக்கும்? பையர், செல்லர். அப்போ 2 பார்ட்டிஸ் இருக்காங்களா? இந்த 2 பார்ட்டி இருந்தாதான் அதுக்கு பேர் சேல். பையர் மட்டுமும் இருக்க முடியாது, செல்லர் மட்டுமும் இருக்க முடியாது. சரியா? Buyer should be 2 different persons. If a person buys his own goods, there is no sale. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரே இந்த பர்சனே கூட்ஸ பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன் ஒருத்தன் அவனே பர்ச்சேஸ் பண்ணிக்க போறான் அப்படின்ட்டு. இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா? கம்பெனில வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொன்னேன். ஆனா பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னரும் பிசினஸும் ஒண்ணுதான். பார்ட்னரும் பிசினஸும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கலைச்சிட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ அது 3 பார்ட்னரும் அவங்கவுங்க ஷேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து என்னதான்? அவங்களே சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தானே. ஓகேவா? அந்த பிசினஸும் இதுவும் வேற வேற கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அதுல இருக்க அசட்டை தானே எடுத்துக்கிட்டா தானே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து வராது. ஒன்லி when there is a buyer and there is a seller. இது பையர் செல்லர் ஓகே, there should be different persons. ஓகேவா? இந்த வேர்டு முக்கியம். டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருந்தாதான் அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட். இந்த எலிமெண்ட்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இல்லைனாலும் அது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் கிடையாது. ஓகேவா? இன்க்ளூடிங் கூட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ். த கோர்ட் held that it was not சேல்ஸ் டாக்ஸ் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ வந்து ஜிஎஸ்டி தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜாயிண்ட் ஓனர்ஸ் ஆஃப் த கூட்ஸ். அவங்களோட பொருள் தான் அந்த அசெட்லாம். ஸோ அவங்களே வந்து செல்லராகவும் பையராகவும் இருக்க முடியாது. ஆனா இந்த இதுல வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எப்போனா when the goods of a person are sold in execution of a decree. டிக்ரீனா அன்னைக்கு சொன்ன கோர்ட்ஸ் ஆர்டர். ஓகேவா? கோர்ட்ஸ் ஆர்டர்னா எப்படி சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓனர் ஓடிட்டாங்கன்னாலும் ஏதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேர் லிக்விடேட்டர் இல்லைன்னா இது ஒரு ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வந்து ரெக்கவர் பண்ண முடியுமோ ரெக்கவர் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரி ஆர்டர் போடும்போது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, அந்த அப்பாயிண்ட் பண்ண ஆளே எனக்கு நான் இதை வாங்கிக்கிறேன் இந்த அமௌண்ட்டை கொடுத்து அப்படின்னு சொன்னா அது வந்து என்னதுதான்? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் தான். ஓகேவா? எப்பவுமே பையர் செல்லர்ன்றது டிஃப்ரெண்ட் பர்சனா இருக்கணும். ஒரே ஒரு சுச்சுவேஷன் தான், ஒன்லி ஒன் எக்ஸெப்ஷன். எப்போனா when there is a court order
இந்த அப்பாயிண்டட் பர்சன் கரெக்டா என்ன? The person who is in charge himself buys the items. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி மூவ் ஆகணும். ஓகேவா? இப்போ பையர்னா பையர் வந்து அந்த செல்லர் கிட்ட இருந்து பொருள் எல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பனா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, டேக்ஸை ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக. மேல வெறுமனே இன்வாய்ஸ் வந்து இந்த மாதிரி வித்துட்டேன்னு இருக்கும். ஆனா அந்த பொருள் எல்லாம் இவங்களே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அது வேலிட் சேல் கிடையாது. அதே மாதிரி கூட்ஸ் இருக்கணும். இதுல வந்து கூட்ஸ்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், க்ரோயிங் கிராப்ஸ் இதெல்லாம் தான். இன்டான்ஜிபிள் ஐட்டம்ஸும் கூட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. குட்வில், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ணால பார்க்க முடியாது, தொட முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் ரிகார்டட் அஸ் கூட்ஸ். எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட்னா மணி, ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். ப்ரைஸ் வந்து கண்டிப்பா ஒரு பொருளுக்கு விலை இருக்கணும். ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் கிடையாது. இல்ல வேற ஒரு பொருளுக்கு நான் பொருள் கொடுக்குறேன், பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதுவுமே சேல் ஆஃப் கூட்ஸ் கிடையாது. ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? இப்போ அடுத்தது பிரைஸ் பத்தி சொல்றேன். பிரைஸ் விலைன்னு ஒண்ணு இருந்தா தானே கூட்ஸ் சேல் நடக்கும். ஓகேவா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் இது சேல் கிடையாது. அது வந்து பார்ட்டர் சிஸ்டம். ஃப்ரீயா கொடுக்கறதும் சேல் கிடையாது. ஓகேவா? அதுதான் இந்த 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து சேலும் அக்ரிமெண்ட்ஸ் டு செல் ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தான். சேல்னா என்னது? இப்போ சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறதும், 3 மாசம் கழிச்சு செல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறதும் அதுதான் அக்ரிமெண்ட் டு செல். இது வந்து ஃபியூச்சரு, இது வந்து பிரசன்ட். இஃப் த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பிளேஸ் அட் எ ஃபியூச்சர் டேட்னாலுமே அது சேல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சேல், அக்ரிமெண்ட் டு சேல். சேலில் வந்து கூட்ஸ் பாசஸ் ஃப்ரம் த செல்லர் டு பையர் இமீடியட்லி. ஆனால் இது வந்து அட் அ ஃபியூச்சர் டேட்டு டைமு, இல்லைன்னா ஆஃப்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ். சர்டன் கண்டிஷன்ஸ்னால் எனக்கு வந்து நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு விற்கிறேன், இந்த ஹெல்ப் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் விற்பேன், முடியலைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போடுற அக்ரிமெண்ட். ரிஸ்க் ஆஃப் லாஸ். இப்போ கூட்ஸ் இமீடியட்டாக சேல் ஆகுதுல்ல, அதனால டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா அது வந்து பையர் தலையில தான் விடும். பையர் தான் அதுக்கு பொறுப்பு. ஓகேவா? ஈவன் தோ த கூட்ஸ் ஆர் இன் த பொசிஷன் ஆஃப் செல்லர். செல்லர் கிட்ட இருந்தாலும் பையர் தான் பொறுப்பு. ஆனா இங்க வந்து ஓனர்ஷிப் வந்து ஸ்டில் வெஸ்டட் வித் செல்லர்ன்றதுனால செல்லர் தான் பொறுப்பு. லாஸ் ஃபால்ஸ் ஆன் செல்லர். கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் த கான்ட்ராக்ட். ஒருவேளை பையர் வந்து காசு கொடுக்கல அப்படின்னா the seller cannot seize the goods. என்ன பண்ணலாம்? செல்லர் வந்து ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டாச்சு, ஸோ ஃபைல் கேஸ் அகைன்ஸ்ட் த பையர், கேஸ் தான் ஃபைல் பண்ண முடியும். ஒருவேளை இங்க அக்ரிமெண்ட் டு செல்ல பையர் வயலேட் பண்ணா செல்லர் வந்து அந்த கூட்ஸை கொடுக்காம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் டேட் தானே, இனிமேல் வரப்போற டேட் தான். ஸோ இது அந்த கூட்ஸை கொடுக்காம வச்சுக்கலாம். அதனால வர டேமேஜஸ்க்கு கேஸ் போட்டுக்கலாம். இந்த நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். இது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இது வந்து நீங்க காலேஜ் படிக்கும்போது இது என்ன சொல்றது, ஒரு சப்ஜெக்டே இந்த ரிலேட்டட் தான் வரும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், பேசிக் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், பிசினஸ் லான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும். இந்த எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் இதெல்லாம் வேர்ட்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
எக்ஸிக்யூட்டட்னா நடந்துருச்சு, எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னா இனிமேல் தான் நடக்க போகுது. இந்த இன்சால்வென்சினா என்னன்னு சொல்லிடுறேன். இன்சால்வென்சினா பேங்க்ரப்டா போகிறது. ஒருவேளை அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அதுக்கப்புறமா பையரால வாங்க முடியாம பேங்க்ல பணம் இல்ல, இதுவாயிட்டாங்க, அதுக்கு பேர் தான் இன்சால்வென்சி. சுத்தமா எந்த அசட்டும் இல்ல, பணமும் இல்ல, அவங்க கிட்ட எப்படி ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து அஃபிஷியல் ரிசீவரா அசைனி கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? இன்னும் இன்சால்வெண்ட்னா இப்போ இண்டிவிஜுவலா இருந்தா அது ஒன்றும் எதுவும் இஷ்யூ ஆகாது, அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் பர்சன்ஸ் தான் அதை எடுத்துப்பாங்க. பட் ஒரு கம்பெனியாவோ இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அந்த மாதிரி லீகல் என்டிட்டியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அஃபிஷியல் ரிசீவர் அசைனின்னு சொல்லிட்டு யாராவது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கோர்ட், அவங்க கிட்ட இந்த பொருளை கொடுத்துடணும். ஓகேவா? அக்ரிமெண்ட் டு செல்லில் வந்து செல்லர் வந்து அந்த கூட்ஸை ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்களே வச்சுக்கலாம். இன்சால்வென்சி ஆஃப் த செல்லர். செல்லர் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டா, இப்போ இதுல வந்து பையர் இன்சால்வெண்ட் ஆயிட்டா சொல்றோம், இங்க வந்து செல்லர் இன்சால்வெண்ட் ஆயிட்டா பையர் வந்து அந்த கூட்ஸ் எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி செல்லருக்கு ஒரு அஃபிஷியல் ரிசீவரா ரிசீவ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்குற உரிமை பையருக்கு இருக்கு. இங்க பையருக்கு ஒண்ணுமே ஒரு இது கிடையாது, ஏன்னா ஃபியூச்சர் ரேட்ல தானே செல் பண்ண போறேன்னு சொன்னா இவரே இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு, இவரே எப்படி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க கான்ட்ராக்டை. வேற ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது டேமேஜ் மாதிரி இவங்களை நம்பிதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்போ இவங்க வந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணா வாங்கிக்கலாம். ஆனா கூட்ஸ் வாங்குறதுக்கு உரிமை கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்ப்போம். கூட்ஸ்னா என்னது சொன்னா பொருள். ஓகேவா? அது வந்து மணி ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் மட்டும் தான் கிடையாது, மற்றபடி இன்டான்ஜிபிள் கூட்ஸும் உண்டு, டேஞ்சிபிள் கூட்ஸும் கிடையாது உண்டு. இமூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது. ஓகேவா? Goods mean every kinds of movable property other than actionable claim and money. The term actionable claim means debt secured by a mortgage of immovable property. அதாவது அடகு வச்சு வாங்கியிருப்போம்ல, அந்த கடனும் கூட்ஸ் கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட், டிவிடெண்ட் டியூ ஆன் ஷேர்ஸ், இது எதுவுமே கூட்ஸ் கிடையாது. கூட்ஸ்னா எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தென் ஆக்ஷனபிள் கிளைம் அண்ட் மணி. ஆனால் ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு, க்ரோயிங் க்ராப்ஸு, கிராஸு, திங்ஸ் அட்டாச் டு த லேண்ட் ஆர் ஃபார்மிங் த பார்ட் ஆஃப் த லேண்ட் அக்ரி டு பி கட் ஆஃப் ஃப்ரம் த லேண்ட் பிஃபோர் சேல். இது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கரும்பு, வாழை மரம், இதை தான் அப்படி சொல்கிறாங்க. குட்வில், காப்பிரைட், ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ஸ் அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், இதெல்லாம் கூட்ஸ். கூட்ஸ்லேயே 3 டைப் இருக்கு: எக்ஸிஸ்டிங் கூட்ஸ், ஃபியூச்சர் கூட்ஸ், கண்டிஞ்சன்ட் கூட்ஸ். எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்னா இப்போ ரெடியா இருக்கிறது, ரெடிமேடான பொருள். ஓகேவா? ஒரு ட்ரெஸ்ஸு பல்காக வாங்கின ஹோல்சேலர், அது ரெடிமேட் குட்ஸ், அதான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ்னா இப்போ ஒரு மரமா இருக்கு, அதை வந்து இனிதான் ஃபர்னிச்சரா செய்வாங்க, ஒரு 2 months கழிச்சு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சருக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது ஃபியூச்சர் குட்ஸ். கண்டிஞ்சன்ட் குட்ஸ்னா என்ன சொல்றது, அது வந்து கூட்ஸ்னே சொல்ல முடியாது, ஆனா கூட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சர்டன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா அது கூட்ஸ்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அது இனிமேல் அப்படியே லைனா பார்ப்போம். சரியா? இனிதான் பார்க்க போறோம், அதான் இனிமேல் தான் பார்க்க போறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், அதுல எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகேவா? Existing goods are those owned or possessed by the seller at the time of contract. ஓகேவா? இப்போ வந்து இந்த புடவை, இந்த ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, இது இப்போ ரெடியா இருக்கு. இப்போ வந்து நான் இதுல வந்து ஒரு 100 செட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா அது எக்ஸிஸ்டிங் கூட்ஸை தான் நான் பை பண்றேன்னு அர்த்தம். அதுதான் சேல். ரெடியா இருக்கு, அதை நான் அப்படியே வாங்க போறேன். ஓகேவா? அதுதான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். இப்போ இருக்கு, அந்த பொருள் வந்து இப்போவே இருக்கு, உங்க கைக்கு இமீடியட்டா கிடைக்கும். மேபி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் தான் லேட் ஆகும்.
இங்க இருந்து வண்டியில எடுத்துட்டு போய் அங்க இறக்குற வரைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கணும். மத்தபடி பொருள் வந்து ரெடியா இருக்குன்னா அது எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்லயே வந்து ஸ்பெசிபிக் கூட்ஸ், அசர்டைன் கூட்ஸ், ஜெனரிக் ஆர் அன்அசர்டைன் கூட்ஸ்னு 3 டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டைப்ஸா என்னென்னு பார்ப்போம். ஸ்பெசிபிக் கூட்ஸ்னா கூட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரீட் அப்பான் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், அப்பவே எனக்கு வந்து இந்த கலர் இப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நான் வந்து இதுல வந்து 100 ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லல. எனக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும், இதுல இந்த எல்லோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றேன்ல, அதுதான் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஓகேவா? அசர்டைன் குட்ஸ்னா ஸ்பெசிஃபிக் குட்ஸ் மாதிரி தான். ஆனா என்ன சொல்றது, இப்போ ஒரு கார் ஷோரூம்க்கு போறோம், ஷோரூம்ல இருக்க காரே நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ஷோரூம்க்கு போய் விசிட் பண்ணும்போது என்ன இருக்கும், ஒரு சாம்பிள் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதே மாடல் இதே இது வந்து கிடைக்கும், இதே கம்பெனி பிராண்டோடது கிடைக்கும், ஆனா இதே கார் கிடைக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஷோரூம்க்கு போய் இந்த பிராண்ட் இந்த கம்பெனில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுவோம். அது அசர்டைன் குட்ஸ். ஸோ இதை வச்சு ஓகே அவங்க இந்த மாதிரி கார் கேட்குறாங்கன்னு நம்மளா அசர்டைன்னா புரிஞ்சுக்கிறது. அவங்க சொல்றத வச்சு இதான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை புக் பண்ணி கொடுக்கறதா அசர்டைன் குட்ஸ். அன்அசர்டைன் ஒரு ஜெனரிக் குட்ஸ்னா அது வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இங்க வந்து நான் எனக்கு இந்த புடவை தான் வேணும்னு கேட்கல, ஒரு 100 புடவை தாங்க, நான் ஒரு பெரிய கடை வச்சிருக்கேன், எனக்கு இதுல ஒரு 100 புடவை டிஃப்ரெண்ட் மாடல்ல கொடுங்க அப்படின்னா அது வந்து அன்அசர்டைன் குட்ஸ். ஜென்ரிக்கா எனக்கு வந்து ஜென்ரிக்னா எனக்கு சாரினா சாரியில வந்து எந்த சாரியா இருந்தாலும் ஒரு 100 சாரி, சுடிதார்னா சுடிதார், எந்த சுடிதாரா இருந்தாலும் ஒரு 100 சுடிதார், அந்த மாதிரி. ஓகேவா? அதான் ஜெனரிக் குட்ஸ், அன்அசர்டைன். Future goods na, these are goods which a seller does not possess at the time of contract. Seller வந்து contract periodல கையில இல்லைன்னா அது வந்து future goods. ஓகேவா? இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்து ஜனவரி மந்த்ல வந்து பொங்கல் வரும், அதுக்கு வந்து கரும்பு தேவை. இப்போ அப்போ வந்து டிமாண்டா இருக்கும். அதனால இந்த ஹோல்சேலர் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாம் ஃபார்மர் கிட்ட டைரக்டா எனக்கு வந்து ஜனவரி மந்த்ல இத்தனை கட்டு கரும்பு எனக்கு கண்டிப்பா வேணும்னு புக் பண்ணிடுவாங்க. இந்த ரேட்டு தான் கொடுப்பேன். அப்போ எந்த ரேட் இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்களோ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்களா அந்த ரேட்ல தான் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் வருஷம் பண்றதுனால அந்த டைம்ல வந்து ரேட்டு தாறுமாறா போகும். ஆனா ஃபார்மருக்கு என்ன நல்லதுன்னா இப்பவே தெரிஞ்சிடும், ஓகே இந்த கரும்பு எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க. அதுதான் ஃபியூச்சர் குட்ஸ். ஏன்னா கரும்பு வந்து என்ன இருக்காது, அறுவடை பண்ணிருக்க மாட்டாங்க, இது ஜான்ல தான் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வீக்ல தான். ஆனா இப்பவே புக் பண்றதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் குட்ஸ். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து அரிசி கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்ற, மேரேஜ் விருந்துக்கு வந்து எங்களுக்கு 100 மூட்டை அரிசி வேணும், நாங்க இந்த டேட்ல வாங்குவோம்னா அந்த டேட்க்கு வந்து கண்டிப்பா எந்த விலை இருந்தாலும் இவங்க சொன்ன இதுக்கு வித்துறணும். ஓகேவா? அடுத்தது கண்டிஜென்ட் கூட்ஸ். கண்டிஜென்ட் கூட்ஸ் ஆர் த கூட்ஸ் the acquisition of which by the seller depends upon a contingency. சொன்னல, இது வந்து ஒரு சர்டன் கண்டிஷன் இருக்கும், அது நடக்கும் நடக்காது, நடந்தா அது வந்து கிடைக்கிறது வந்து கண்டிஜென்ட் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், A agrees to sell a particular painting work provided he gets from C. அதாவது அதான் இப்போ வந்து அருண் வந்து ஒரு கார் வச்சிருக்கான், நான் பேரரசு வந்து அருண் வந்து ஒரு 3 months சொல்லிட்டு இருக்கான் பேரரசு கிட்ட, நான் இந்த காரை வந்து சேல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பேரரசு வந்து சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்றான். சரி நம்ம வாங்கி அதை கொஞ்சம் இது என்ன சொல்ல சர்வீஸ் பண்ணிட்டு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து நான் போய் கேக்குறேன், எனக்கு ஒரு கார் தேவைப்படுதுன்னு. அப்போ பேரரசு பேசாம பேசி வச்சுட்டா என்ன, ஓகே எனக்கு ஒரு கார் வர வேண்டியது இருக்கு, அதை நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசி அக்ரிமெண்ட் போடுறதுதான் கண்டிஜென்ட் கூட்ஸ். இப்போ அருண் வந்து திடீர்னு மனசு மாதிரி பேரரசுக்கு வந்து
நீ வந்து ஒரு கார் வச்சிருக்க, அது 3 மாசமா விற்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பேரஸ் வந்து சரி நம்ம வாங்கலாம், அப்போ நீ கார் வித்தனா எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்லி பேரஸ் சொல்றான். நான் வந்து பேரஸ் கிட்ட சொல்றேன், நான் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன்னு. பேரஸ் என்ன நினைக்கிறேன், பேசாம நம்ம வாங்கி சர்வீஸ் பண்ணி இவங்களுக்கே வித்துருவோம், நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதனால என்கிட்டயே சொல்லிட்டான், இந்த மாதிரி அருண் வித்தா நான் உங்களுக்கு வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு இது கார் வர வேண்டியது இருக்கு, அது வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் கண்டிப்பா விற்பேன் அப்படின்னு. அது வந்து நடந்தா நடக்கலாம். நீ திடீர்னு கார் நான் விக்கல அப்படின்னு சொன்னா நடக்காது. கரெக்டா? அதுதான் கண்டிஜன் கூட்ஸ். அதுதான் கண்டிஜன் கூட்ஸ். அது வந்து நம்ப முடியாது. அவன் திடீர்னு வேண்டான்ட்டானா, இது இப்போ நீ பேரண்ட்ஸ் கையில கார் இருந்து என்கிட்ட விக்கிறேன்னு சொன்னா அது வந்து என்னது ஸ்பெசிபிக் குட்ஸ். இந்த காரை தான் நான் விற்க போறேன்னு. அருண் தான் நான் விற்பேன் அப்படின்னா அது கண்டிஜன் குட்ஸ். ஓகேவா? ஏதோ வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்மதி ரைஸ் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை பாஸ்மதி ரைஸ் வந்து அருணுக்கு கிடைச்சிருச்சுன்னா சேல் எக்ஸிக்யூட்டட், சேல் நடந்துரும். கிடைக்கல அப்படின்னா நோ சேல். இந்த கொஸ்டின் இருந்திருக்காதோ இருக்கும். இல்ல இல்ல இருக்கா? இல்லையே, கூட்ஸ் இருக்குமே, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் இல்ல, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் இல்ல. சரி ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னா என்னது? என்கிட்ட இருந்து ஆமா, ஆமா, பிசினஸ்ல இதுல வந்து கூட்ஸ் மட்டும். கூட்ஸ் ஃப்ரம் த செல்லர் டு த பையர் இஸ் main object of a contract of sale. The term property in goods must be distinguished from possession of goods. ஓகேவா? டேர்ம் ப்ராப்பர்ட்டினா இது பொசஷன்னா கையில வச்சிருக்கிறது. ஓனர்ஷிப்னா கையில இருக்குதோ இல்லையோ நம்ம தான் அதுக்கு ஓனர், நம்மளுக்கு அந்த உரிமை இருக்கு, என்ன வேணாலும் அந்த கூட்ஸை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ். ஓகேவா? பொசஷன் வேற, ப்ராப்பர்ட்டி வேற. A may possess a watch just because A possesses the watch. He cannot be the owner. இப்போ நான் என் வாட்சை கொடுக்குறேன்னா, கிருத்திகா கொடுக்குறான்னா, கிருத்திகா வந்து என்னோட வாட்ச் அது, ஆனா அவ வச்சிருக்கா, அவ பொசஷன் பண்ணிருக்கா, ஆனா அதோட ஓனர் யாரு? நான் தான். பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா ஸ்பெசிஃபிக் குட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் டைம்ல பாஸ் ஆயிரும். ஓகேவா? என்ன சொல்ற, இப்போ அந்த புடவை சொன்னல, புடவை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அதோட அவ்வளவுதான், சேல் ஆயிருச்சு. ஒருவேளை வந்து குட் சென்ட் ஆன் அப்ரூவல்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய மிஷினரி லேக்ஸ் கணக்குல இன்வால்வ் ஆகுற திங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க, டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. சில கார்லாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து அது பிடிக்கலன்னு சொன்னா அது வந்து என்ன, சேல் ஆகாது, பாஸ் ஆகாது. சும்மா டெஸ்ட் ட்ரைவ்க்காக கொடுத்துருக்காங்க, அது பிடிக்கலன்னா அது சேலே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அதுதான் இங்க கூட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். அட் த டைம் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் வந்து உடனே டெலிவர், இது there is an unconditional contract for the sale of specific goods in a deliverable state. அதான் ஸ்பெசிஃபிக், அது வந்து உடனே பாஸ் ஆயிரும். கூட்ஸ் பாசஸ் டு த பையர். இமீடியட்டா நான் காசு கொடுத்த உடனே அந்த புடவையை என் கையில கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுல அதான் காசு கொடுக்குறோமோ இல்லையோ, என்கிட்ட கான்டாக்ட் பண்ண உடனே என்கிட்ட பொருள் வந்துடும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பி செலக்ட் ஒரு இந்தந்த புக்ஸ், ஒரு 2-3 புக்கை செலக்ட் பண்றாங்க, ப்ரைஸும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த புக்கை வந்து நான் நாளைக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னாலுமே அந்த புக்கு வந்து அவங்களோடதுதான். சரியா? பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட், கூட்ஸ் நாட் இன் அ டெலிவரபிள் கண்டிஷன்.
இப்ப கரும்பு சொன்னேன்ல, அது வந்து இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 1/2 மாசத்துக்கு வளரும். ஓகேவா? அப்போ அது டெலிவரி பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இல்ல. So, where there is a contract for sale of specific goods not in a deliverable condition, that is the seller has to do certain activities to bring the goods into deliverable condition. The painting, quality checking, weighing, then the அது வந்து பாஸ் ஆகாது. டெலிவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாஸ் ஆகும். அந்த கரும்பு வந்து ஃபுல் இதையும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் டெலிவரபிள் கண்டிஷன் வரும். அப்போ அங்க வந்து ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் என்ன இன்னும் பாஸ் ஆகாது. ஓகேவா? When the price of goods is to be ascertained by weighing or testing or doing something. இப்போ இந்த சரக்கு இப்போ என்ன சொல்றது, இந்த பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, 5 ரூபாய் பிஸ்கெட்னு சும்மா இது பண்றாங்க. அது மொத்த காட்டன் பாக்ஸ்ல வாங்குறாங்கன்னா வெயிட் மூலமா வாங்குறாங்க. இல்ல இந்த அரிசி மூட்டை எல்லாம்னா ஒவ்வொரு மூட்டையா இது பண்ண மாட்டாங்க. அந்த லாரியில மொத்தமா இது பண்ணிட்டு அது செக் பண்றது வந்து அந்த வெயிங் பிரிட்ஜ்னு இருக்கும். அதுல போய் வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணிட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டை. அந்த மாதிரி கேஸ்ல வந்து என்ன ஆகும்னா, பர்பஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் இந்த பிரைஸ் வந்து ஓனர்ஷிப் வந்து அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓனர்ஷிப் பாஸ் ஆகும். goods passes to the buyer only after such activities are carried out. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏத்துறது ஒரு ஆள் ஏத்துவோம். நம்ம இது பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் கான்ட்ராக்ட் போடுறது ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் போடுவோம். நம்ம பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் கேஷ் கொடுப்பாங்க. டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் அந்த டெலிவரி எடுப்பாங்க. இப்போ யாருமே லிங்க் இருக்காது. அப்போ இந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்றது அந்த வெயிங் பிரிட்ஜ்ல வச்சு வெயிட்டை செக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. அதுல ஒரு 3 மூட்டையை எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தானே. அதனால வெயிங் பிரிட்ஜ்ல வச்சு அந்த வெயிட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க. குடோனை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து அந்த வெயிங் பிரிட்ஜ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன்வாய்ஸ் போட்டிருந்தா கூட. ஓகேவா? இப்போ இது ஸ்பெசிஃபிக் கூட்ஸுக்கு. இது அன்அசர்டைன் கூட்ஸ்க்கு வந்து கூட்ஸ் ஆர் அசர்டைன்ட் which are not specifically identified at the time of contract. ஓகேவா? அதான் நான் சொன்னல, புடவை வந்து இது வேணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். 100 புடவை 100 சுடிதார் எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ when the goods are ascertained, ascertainment is a process by which the goods to be delivered under the contract of sale or identified and set apart. The seller alone to identify and isolate the goods. ஓகேவா? இது வந்து நான் சொல்லவே போறதில்ல எது வேணும்னு. நான் 100 ப்ராடக்டை வந்து எனக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட போறேன். அதுல வந்து யாருக்கு பொறுப்பு இருக்கு? செல்லர் அலோன். செல்லர் மட்டும்தான் எது கொடுக்கலாம். இப்ப நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ப்ராடக்ட்டை கொடுத்து விடுவாங்க. ஓகேவா? நம்மளும் ஒவ்வொன்றா உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம சேல் பண்றதுக்கு வச்சிருக்கோம். கஸ்டமர் எது இஷ்யூ சொன்னாங்கன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கே வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க நல்ல செல்லரா இருந்தா அவங்களே நல்ல குவாலிட்டியான பொருளை மட்டும்தான் அசர்டைன் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப அந்த அசர்டைன் பண்ணும்போது தான் நம்ம ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இந்த 100 புடவை கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க தனியா எடுத்து வைப்பாங்கல்ல, அப்பதான் நமக்கு அந்த ஓனர்ஷிப் வருது. அது வரைக்கும் கிடையாது. ஓகேவா? when the goods are appropriated to the contract. appropriation என்னன்னா நம்ம ஏற்கனவே இது அக்கௌண்ட்ஸ் படிச்ச மாதிரி தான். இது வந்து ஐசோலேட்டட் வித் த கன்சென்ட் ஆஃப் செல்லர் ஆஸ் வெல் அஸ் பையர். என்னாச்சு? ஓகே, அதாவது இதுல வந்து செல்லர் மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுல வந்து கன்சென்ட் ஆஃப் செல்லர் ஆஸ் வெல் அஸ் பையர் இருக்கும். It is a bilateral act of the seller and the buyer to identify the isolate the unascertained. அது எப்படியோ எடுத்து முடிச்சாச்சு. சரி, இதை நான் முடிச்சிடுறேன்.
ஐசோலேட் த கூட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், இந்த கூட்ஸை வந்து கேட்டகரி பிரிச்சு ஒரு பாக்ஸ்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அது வந்து சப்ளை பண்ண மாதிரி அர்த்தம். அப்ராப்ரியேஷன்னா தனியா பிரிச்சு வைக்கிறது. ஓகேவா? அடுத்தது டெலிவரி டு த கேரியர். இது அசர்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ராப்ரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி டு த கேரியர்னா சில குட்ஸ் வந்து அந்த வண்டி ஏத்தி அமிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Where the seller delivers the goods to a carrier for the purpose of transmission to the buyer, he is deemed to have unconditionally appropriated the goods to the contract. ஓகேவா? தனி அது வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம்னாலே அந்த கூட்ஸோட ஓனர்ஷிப் நம்ம நடுவில் திடீர்னு வந்துட்டு அது நான் உங்களுக்கு அனுப்பல கொண்டாங்க திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில்டாக ஆக்ட்ல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து செக்ஷன்லாம் கொடுக்காம நார்மலாக ஒரு தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வரும். இது வந்து பெரிய க்ரோஸ் கணக்கில் இன்வால்வ் ஆகும்போது இது கோர்ட்லலாம் வேலிட் பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்கலாம். ஓகேவா? திடீர்னு பாதிக்கு மேலே ஒருத்தர் சொல்லுவான், நான் கூட ஒரு 1000 ரூபாய் ஒரு மெட்டீரியலுக்கு 1000 ரூபாய் ஜாஸ்தி வச்சு தரேன் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணால், இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது பாதியில் நிறுத்தி திருப்பி கூப்பிட்டு வந்தால் இந்த பையர் வந்து பிரச்சனை பண்ணலாம். அது எப்படி எனக்குன்னு அனுப்பின கூட்ஸை திருப்பி ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, அடுத்தது கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல்னா இப்போ வந்து அவர் புடவை வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வாங்குறேன்னு சொல்லலை, எனக்கு 100 மெட்டீரியலை அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ஆன் அப்ரூவல். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாதான் வித்ததா கணக்கு. இல்லை ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்னா அதை வந்து ஒன்று எடுத்துப்பாங்க இல்லைன்னா ரிட்டர்ன், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்போ அந்த 100 புடவையில வந்து ஒரு 10 சாரீஸ் வந்து இது டேமேஜாக இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. அதான் கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். either to return or where the buyer communicates his approval or acceptance. பையர் வந்து ஓகே இது எனக்கு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொன்னா எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் த அப்ரூவல். நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொருள் வந்து என்னோட பொருளா மாறும். ஓகேவா? ஒருவேளை இது டிரான்சாக்ஷனை அடாப்ட் பண்றாங்க. அடாப்ட் பண்றதுன்னா என்ன சொல்றது, அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க இல்லை யாருக்காவது வித்துட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து யாரு வித்தாங்களோ யாருக்கு வித்தாங்களோ அவங்களுக்கு வந்து எதிராக ஏஆல இது பண்ண முடியும். வித்து ஆச்சுன்னா வாங்கியாச்சுன்ற மாதிரி தான். இப்ப 3 பார்ட்டி இருப்பாங்க கரெக்டா, செல்லரு, பையரு, இவங்க கிட்ட இருந்து ஒரு பார்ட்டி வாங்குவாங்கல்ல, அவங்கள எப்படி சொல்றது, அல்டிமேட் பையர். இங்க வந்து இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோ. ஏ வந்து ஜுவல்லரியை வந்து கொஞ்சம் பிக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஆனா பி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நகையெல்லாம் சி கிட்ட அடகு வச்சிருக்காங்க. ஓகேவா? இது அடகு வச்சாலே என்ன அர்த்தம், இவங்க அந்த ஜுவல்லரியை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஏ வந்து சிக்கு எதிராக கேஸ் பண்ண முடியாது, ஏ வந்து பி கிட்ட தான் காசு வாங்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? முடிச்சிருக்கான். சரி, ஓகே. where the buyer fails to return the goods. ஒருவேளை கூட்ஸை ரிட்டர்னே பண்ணல அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வித்த மாதிரி தான் கணக்கு. ஓகேவா? எக்ஸ் டெலிவர் சம் கூட்ஸ் ஒய், ஒய்க்கு வந்து சில கூட்ஸை கொடுக்குறாங்க, 7 நாளுக்குள்ள திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அவன் ரிட்டர்னும் பண்ணல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலை அப்படின்னா
அவனுக்கு வித்துட்டதா தான் அர்த்தம். ஓகேவா? சைலன்ஸ் என்னது? அது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னுவாங்கல்ல, அந்த இதுதான். ஒண்ணுமே சொல்லலைன்னா அக்செப்டட் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அவன் வச்சிருக்கவன் தான் அந்த எந்த லாஸா இருந்தாலும் கெயினா இருந்தாலும் பேர் பண்ணிக்கணும். ஒருவேளை எந்த டைமும் ஃபிக்ஸ் பண்ணல, 7 நாளுக்குள்ள கொடுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணல, ஃபிக்ஸே பண்ணலன்னா ஒரு ரீசனபிள் டைம், ஒரு வாரம் 2 வாரம்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஒண்ணுமே கொடுக்கலையா, ஒரு 1 மந்த்து 1.5 மாசம் யூஸ் பண்ணிட்டு வேணாம்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ரீசனபிள் டைம் முடிஞ்சு போச்சு. நல்லா யூஸ் பண்ணிட்டு வேணான்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அதான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இல்ல. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக படிச்சுக்கோங்க. நான் திருப்பி இந்த வீடியோவை பாருங்க. ஓகே. கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். ஓகேவா? இந்த பேலன்ஸ் நாளைக்கு இல்லை மண்டே பார்ப்போம். மண்டே பார்ப்போம்.